நாளிலே அத்தனை பாடி துதித்து அவர் நன்மை பத்துவமாக முதலாவதாக ஒரு அருமையான பாடல் 2 சரணங்கள் மட்டும் நாம் பாடுவோம். தேவ கிருபை என்றும் உள்ளது, தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவரை போற்றி புகழ்ந்து பாடி அல்லேலூயா என்ற அர்ப்பணிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்ற அர்ப்பணிப்போம். தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்ற அர்ப்பணிப்போம். நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர் தம்மை காத்ததாலே, நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே, அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்ற அர்ப்பணிப்போம். சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தன் நம் தாவீதின் தேவன் நமக்கு, சத்துரு சோதனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தன் நம் தாவீதின் தேவன் நமக்கு, முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்ற அர்ப்பணிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்ற அர்ப்பணிப்போம். தேவ கிருபை என்றும் உள்ளது. நம் இயேசுவின் திருநாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய செய்தியின் தலைப்பு, உனக்காக ஒருவர், நமக்காக ஒருவர். யார் அவர்? நிறைய பேருக்கு, கிறிஸ்துவ மக்கள் எல்லாம், கிறிஸ்துவ அல்லாத மக்களுக்கு நமக்காக யார் இருக்கா? நம் கவலை, கண்ணீர், கஷ்டங்கள் தொடக்க யார் இருக்கா? எத்தனையோ கடலை வேண்டிட்டோம், இந்த நோய் குணமாகல, எத்தனையோ கடலை பார்த்துட்டோம், கடன் பாடம் தீரலை, எத்தனையோ சூழ்நிலைகளை எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டு இருக்காரு. அவருக்கு ஒரே பதில், உனக்காக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். நம் அனைவருக்காக தான் சிலையில் அறையப்பட்டு பாடுபட்டு இன்றும் உயிரோடு ஜீவித்திருக்கிறார். அவர் உலகில் ஒரே ரட்சகர், ஒரே உண்மையுள்ள தெய்வம் இயேசு கிறிஸ்து மட்டுமே. அவரை நோக்கி வாங்க, உனக்காகவே இயேசு கிறிஸ்து இருக்கிறார். இதுதான் உனக்காக ஒருவர். யாருன்னா அது இயேசு கிறிஸ்து மட்டுமே. அவரை குறித்து, நம்முடைய இயேசு கிறிஸ்துவை குறித்து ஒரு சில வசனங்களை தியானிப்போம். முதலாவதாக எடுத்துக்கொள்வோம் சங்கீதம் 27:10. சங்கீதம் 27:10. என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். என் தகப்பனும் என் தாயும் கைவிட்டாலும் கர்த்தர் உன்னை சேர்த்துக் கொள்வார். யார் உன்னை கைவிட்டாலும் கர்த்தர் உனக்காக இருப்பார், உன்னை சேர்த்துக் கொள்வார். உலகிலே சிறந்தவர்கள் தாயின் தகப்பனும் சொன்னார். பிள்ளைக்கு தாய் தகப்பன் தான் துணையா இருப்பாங்க. சில பேருக்கு அந்த தாய் தகப்பனே இல்லாமல் இருப்பாங்க, உடல் மடித்து போவார்கள். அவங்களுக்கு யார் துணையா இருப்பாங்க? எத்தனையோ கஷ்டங்கள் படுவாங்க, எத்தனையோ சுமைகள் அவளை சுமந்து கஷ்டங்களை பட்டுக் கொடுப்பாங்க. அவர்களுக்காக சொல்கிறேன், உங்களுக்காக கர்த்தர் இயேசு கிறிஸ்து துணையாக இருப்பார். வசனம் சொல்லு.
தாயும் தகப்பன் இல்லை என்றாலும் கர்த்தராகிய நான் உனக்கு தாயும் தகப்பனாக இருப்பேன் என்று வசனம் சொல்கிறேன். நானே உனக்கு வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருப்பேன் வசனம் சொல்கிறேன். வசனம் சொல்வதில் இயேசு கிறிஸ்து சொல்கிறார். அவர்கள் வார்த்தைகள் கர்த்தர் நம் கொடுத்த வார்த்தைகள். நமக்காகவே அவர் 2000 வருடத்துக்கு முன்பதாக பாடுபட்டு சிறு அறையில் ரத்தம் சிந்தி நமக்காகவே உங்களுக்காகவே மரித்தார். ஆனால் அவரே 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். யாருக்காக? அதுவும் நமக்காக தான். நமக்காகவே கர்த்தர் உயிர் தெழுந்து இன்றும் ஜீவிக்கிறார். நீங்க எப்போதெல்லாம் விசுவாசத்தோட உண்மையான விசுவாசத்தோட கூப்பிடுகிறீர்களோ அப்போதெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களையும் அடையாளங்களையும் கொடுப்பார். உங்கள் தேவைகள் எதுவாக இருந்தாலும் கர்த்தரிடத்தில் சொல்லுங்க. அவர் சுத்தமா இருந்தால் கண்டிப்பாக கர்த்தர் உங்களுக்காக செய்து முடிப்பார். அப்படிப்பட்ட வல்லமை உள்ள தேவன் உலகின் ஒருவர் நம் ரட்சகராக இயேசு கிறிஸ்து மட்டுமே. அவரை நோக்கி நீங்க வாங்க, உங்களுக்கு அற்புதங்களை பெற்றுக்கொள்ளலாம். இன்னும் சில வசனங்களை தியானிப்போம். சங்கீதம் 91 நிறைய பேர் தெரிஞ்சிருப்போம். கிறிஸ்துவ மக்களுக்கு, கிறிஸ்து அல்லாத மக்களுக்கு ஒரு வசனம் சொல்கிறேன். சங்கீதம் 91ஆம் அதிகாரம் 11வது வசனம். உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களை கட்டளையிட்டார். உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக நமக்காக தம் தூதர்களை கட்டளையிட்டார். தூதர்கள் யாரு? தேவ தூதர்கள், ஏஞ்சல்ஸ் சொல்லுவாங்க இல்லையா? அந்த தூதர்களை நம்ம கட்டளையிட்டாலும் அவன் எங்க போனாலும் எங்க வந்தாலும் என்ன செஞ்சாலும் கர்த்தர் நம்மோடவே இருப்பான். கேட்கலாம், எப்படி என்னோட இருப்பான், அது என்ன அடையாளம் அப்படின்ட்டு. இப்போ நம்ம எக்ஸாம்பிளாக ஒன்று சொல்கிறேன். பஸ்ஸில் போயிட்டே இருக்கோம். எதிர்பாராத விதமாக ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது. அதில் முன்னாடி சில டேமேஜ் ஆகிட்டு பின்னாடி உள்ளவங்களாம் சேஃப் ஆகிறாங்க. ஏனென்றால் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஆயிடுச்சோ அப்படி எல்லாம் பரபரப்பாக இருப்பான். ஆனால் அந்த டைமில் நமக்கு ஒன்றுமே ஆயிருக்காது. முன்னாடி இருக்க அந்த பஸ்ஸோட பின்னாடி இருக்கிறத பார்த்துருக்கு பின்னாடி உட்கார்ந்த நமக்கு எதுவுமே ஆயிருக்கும். கர்த்தர் நம்ம கூட. ஏன் சொல்கிறேன்னா, என் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட சுச்சுவேஷன் நடந்தது. ஆசிரியர் இருக்கும்போது ஒரு எஜுகேஷனல் டூர் போனோம். டிரைவர் சீட்டுக்கு பின்னாடி சீட்டு உட்காந்துருந்தோம். நானே எங்கள் அம்மாச்சி டீச்சர்ஸ் டூர்ஸ் எல்லாருமே 2 பஸ்ஸில் போனோம். 2 பஸ்ஸு பார்த்தீங்கன்னா வேகமாக போயிட்டே இருந்துச்சு. ஒருத்தர் வேகமாக போனாங்க. அந்த போகிற ரூட்டில் பார்த்தீங்கன்னா 2 பக்கமே வந்து ஒரு பள்ளத்தாக்கு மாதிரி. ஒரு பக்கம் ஏரி, ஒரு பக்கம் வந்து நிலங்கள். சென்டரில் ரோடு கிட்டத்தட்ட ஒரு 5-6 அடி டவுனில் தான் இருக்கும். அந்த பள்ளம் கொஞ்சம் விசாரம் எனக்கு இறங்கிடும். அப்படி போயிட்டு இருக்கும்போது முன்னாடி போன பஸ் பின்னாடி பஸ் நாங்கள் இருக்கோம். முன்னாடி போகிற பஸ்ஸு திடீர்னு பிரேக் போட்டாங்க. பின்னாடி நாங்கள் வந்து பஸ்ஸு நேராக போயிட்டு முன்னாடி இருக்கிற பஸ் பேக் சைடு மோதிடுச்சு. மோதி என்னாச்சுன்னா கொலாப்ஸ் ஆகிட்டு அப்படியே ரைட்டில் கட்டின அப்படியே பள்ளத்தில் போய் சாப்பிட்டுச்சு. பள்ளத்தில் போய் அப்படியே நாங்களாம் அந்த செகண்ட் நினச்சோம் பஸ்ஸு கவுந்து அவ்வளோதான் நினச்சோம். ஆனால் கரெக்டாக பார்த்தீங்கன்னா பஸ்ஸு நேராக போய் மரத்துக்கிட்ட போயிட்டு பெரிய மரம் பெரிய மரத்தை போய் சாஞ்சிடுச்சு. சாஞ்சி மரத்தில் தாங்கி நிற்குது. அதோட இன்னொரு அப்பதான் விஷயம்னா, அந்த மரத்தை ஒட்டிய பெரிய கிணறு. அந்த கிணறு பெரிய கிணறு, ஜஸ்ட் மிஸ் ஆயிருந்தா கிணத்துக்குள்ள தான் பஸ் விழுந்துடும். அந்த கிணறு அப்படிப்பட்ட சுச்சுவேஷன்ல பார்த்தீங்கன்னா கர்த்தர் நம்மளை பாதுகாத்தார். ஒரு செகண்ட் நினைச்ச கிணத்துக்குள்ள வந்து இருக்கலாம், பள்ளத்துல வந்து கவுந்து இருக்கலாம், மரத்துல மோதி இதுவாகிருக்கலாம். ஆனால் மரத்தில் சாஞ்சு அப்படி இருந்துச்சு. முன்னாடி போன பஸ் இடிச்ச பஸ் முன்னாடி போய் இருந்துச்சு. அதே ஆனால் முன்னாடி சில ஆடுகள் மாடுகள் மேய்த்து கொண்டு குறுக்க வந்தால் நடந்தது. எதிர்பார்த்த வெப்பத்துக்காக அன்றைய தினமே இதை சொல்றதா வந்து ஒரு 25 இயர்ஸ் பேக் அப்போது நடந்தது. இன்றைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்குது. ஏன் சொல்றேன்னா, அந்த டைம்ல ஏசப்பா அந்த குரலை தான் நாங்கள் கொடுத்தோம். அம்மாச்சும் ஏசப்பா அப்படின்னா நானும் ஈசஸ் அப்படிதான். நான் சின்ன பையன் இல்லையா, அதை சொன்னேன். ஒன்றுமே தெரியல. அதை
உணர்ந்த பிறகு தான் இதெல்லாம் தெரியும். இந்த வரைக்கும் ஞாபகம் வச்சுன்னா, அன்றைய தினம் எப்படிப்பட்ட ஆபத்தான சூழ்நிலை இருந்தது. அந்த இடத்துல நம்ம கர்த்தர் நம்மளை காப்பாற்றணும். என்னையும் அம்மாச்சியும் மட்டும் இல்லை, பிள்ளைகள் அத்தனை ஸ்டூடெண்ட்ஸையும் காப்பாற்றுறாரு. யாருக்குமே எதுவுமே ஆகலை. டிரைவர் கூட லேசாக ஒரு காயம், அவர் நல்லா தான் இருந்தார். முன்னாடி பண்ண பஸ் எடுத்தாங்களா, பெரிய ஆக்சிடென்ட். கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா கூட இன்றைக்கு நாங்களாம் இருந்திருக்க மாட்டோம். அன்றைய தினமே கர்த்தருக்கு ஜெபம் செய்து விட்டு வந்ததுனால காப்பாற்றப்பட்டோம். அதை நம்ம ஒவ்வொரு நாளும் வெளியே போகும்போதும் சரி, வரும்போதும் சரி, ஜெபம் செய்துட்டு தான் போக வேண்டும். ஏசப்பா, நான் போகிற காரியம் நல்லா முடிக்கணும், என்னோட போகும்போதும் வரும்போதும் துணையாக இருக்கணும், எங்களை பாதுகாப்பாக இருக்கணும்னு சொல்லி நீ ஜெபம் செய்துட்டு போகணும்னா கர்த்தர் நிச்சயம் நம்மளை பாதுகாப்பு துணையாக இருப்பார். அதான் நீ போகின்ற வழியிலெல்லாம் கர்த்தர் உனக்கு துணை புரிவா என்று வசனம் சொல்லுவது. தம்முடைய தூதர்களை கட்டளையிட்டு நம்மோடு இருப்பார். ஏன் அவரே நம்மோடு வருவார். உங்களுக்கு இதுவரை அப்படி ஒரு ஜெபமோ எதுவும் செய்யாம போயிருந்தீங்கன்னா, இனிமே எங்க போனாலும் ஜெபம் செய்து விட்டு போங்க. கர்த்தர் உங்களோடவே இருப்பார். நிழல் கூட வெளிச்சம் இருக்க வைக்கணும், ஆனா கர்த்தர் சதா காலம் நம்மோடு இருக்கிறது. ஏன்னா அவரே கண்மலை, கோட்டை, அரணமா இருக்கிறார். கீதம் சொல்லுவார். அவர் நமக்கு ஒரு பெரிய பலன். இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஜெபம் செய்யுங்க. ஒரு இக்கட்டான சூழ்நிலைகள், இக்கட்டான சோதனைகள், எத்தனையோ பிரச்சனைகள், இயேசப்பா இதுல இருந்து விடுதலை கொடுங்க, எனக்கு இந்த தயவு கொடுங்க, தேவ ஜெபத்துல கேளுங்க. நிச்சயம் உங்களுக்கு என்ற ஒரு நாள் அதை கர்த்தர் நிச்சயமா நிறைவேற்றுவார். நீங்கள் என்ன விரும்புகிறீர்களோ, என்ன எதிர்பார்க்கிறீர்களோ, என்ன தேவை இருக்கிறதோ, எந்த சூழ்நிலைகள் மாற வேண்டுமோ, எல்லாவற்றிற்கும் ஜெபம் ஒன்றே. நீங்க ஜெபித்தால் நிச்சயம் அதன் பலனை காண்பீர்கள். கர்த்தர் உங்களுக்கு பதில் கொடுப்பார். கர்த்தர் உங்களுக்கு செவி சாய்ப்பார். கர்த்தர் உங்களோடு இருந்து உங்கள் காரியங்களை அவற்றை காணுவார். வசனம் சொல்வது, கர்த்தர் எனக்காக யாவும் செய்து முடிப்பார் என்று வசனம் சொல்வது. யாருக்காக? நமக்காகத்தான். நாம் ஜெபத்தோட விசுவாசத்தோடு நம்ம சொல்லும் போதோ, கர்த்தர் எனக்காக எல்லாமே செய்வார். விசுவாசிக்கணும். நீங்க விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணணும். ஏனோ தானே ஜெபம் பண்ணிட்டு போயிடக்கூடாது. ஒவ்வொரு நாளும் விசுவாசம் ஜெபம் பண்ணி நம்ம கேட்டுக்கொண்டே இருக்கும்போது கர்த்தர் ஒரு நாள் எல்லாவற்றுக்கும் பதிலை கொடுப்பார். வசனம் படிக்கலாம். எரேமியா 15ஆம் அதிகாரம் 11வது வசனம். தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் உனக்காக நான் சத்துருக்கு எதிர்பட்டு உனக்கு சகாயம் செய்வேன் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன். பார்த்தீங்களா? எத்தகைய சூழ்நிலை, தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் சத்துரு நம்ம சோதிக்கும் போது கர்த்தர் நம்மோடு நமக்கு சகாயம் செய்வார் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்று வசனம் சொல்லுவார். கர்த்தருடைய வாசனம், அவருடைய மகிமை இதுதான். ஒரு மகிமையை நாம் உணர்ந்து கொண்டா எத்தகைய சோதனைகளும், எத்தனை எதிரிகளும், எத்தனை சாத்தான கிரைகளும், எத்தனை பில்லி சொல்லி கட்டுகளும், எத்தனை சாபக்கேடுகளும், யார் என்ன சொன்னாலும், யார் நம்ம எதிர்த்தாலும், யார் நம்ம சொத்தாலும், எது நடந்தாலும் சரி, கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். நாம் ஒரு மகிமையை பெற்றிருக்க வேண்டும். அவரோடு சரணடைய வேண்டும். அவரோடு விசுவாசிக்க வேண்டும். நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். ஜெபத்திலே உறுதியாக தெரிந்திருக்க வேண்டும். அப்படி இருக்கும் போதோ எது வந்தாலும் கர்த்தருக்கு லேசான காரியம் தான். தூக்கி பண்ணி வச்சுட்டு போயிட்டே இருப்பார். அன்றைக்கு சாத்தான் காலை பிரிந்து ரசிக்கிறார். இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. சாத்தானின் கிரைகள் எப்படி வேலை செஞ்சாலும் சரி, ஜெபம் எல்லாவற்றையும் அழிக்கும். விசுவாசம் நீங்க ஜெபிக்கின்ற ஜெபம் எல்லாவற்றையும் அழிக்கும். ஏனென்றால் கர்த்தர் உனக்காகவே இருக்கிறார். இயேசு கிறிஸ்து உனக்காகவே ஜீவித்திருக்கிறார். இன்று வரையில் உங்கள் தேவை எது நீங்க கேளுங்க, கர்த்தர் நிச்சயமாக அற்புதங்களை செய்வார். அன்றைக்கு எத்தனையோ பேருக்கு சுகத்தை கொடுத்தார். குஷ்டரோகியை குணமாக்கினார். ஏசியானவளை சுத்தமாக்கினார். பாவங்களை எல்லாம் மன்னித்தார். கிடைக்காத அந்த மீனை கிடைக்க செய்தார். மரித்த
லாசருவை உயிர் எழுப்பினார். இப்படி எத்தனையோ சொல்லிக் கொண்டு போவோம். நான் மரண தருவாயில் இருப்பது கூட திருமணை மன்னித்தார். இதாவை நோக்கி வெளிதான் மன்னியும் என்று சொன்ன அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசித்தால் போதும், கர்த்தர் உங்களோடு இருப்பார். ஏசாயா 41 சொல்லுகிறது, நான் உடனே இருக்கிறேன், திகையாதே கலங்காதே, நீ பயப்படாதே, நான் உடனே இருக்கிறேன், திகையாதே கலங்காதே, நான் உன் தேவன், நான் உனக்கு சகாயம் செய்வேன், என் நீதியின் வலது உன்னை தாங்குவேன் வசனம் சொல்லுது. அவர் நீதியின் வலது கரத்தினால் நம்மை தாங்குவார். எப்போதுமே நம்ம வலது கரமா இருப்பார். எங்க போனாலும் வந்தாலும் சரி, கர்த்தர் உனக்காகவே இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை நோக்கி நீங்க வாங்க. அவர் ஒருவர் தான் நம்மை காக்கின்ற தேவன். உன்னை காக்கும்படி நான் உடனே இருக்கிறேன் என்று சங்கீதம் 129 சொல்லுது. கர்த்தர் நம்மை என்றும் காக்கின்றவராக இருக்கிறார். அது அவரால் மட்டுமே முடியும். உங்களுக்கு எது தேவை என்றாலும் கர்த்தருக்கு வந்து சொல்லுங்க. மறுபடியும் சொல்கிறேன், உங்களுக்கு எந்த கஷ்டமும் எந்த சூழ்நிலையிலும் எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவை நோக்கி வந்து ஜெபம் செய்யுங்க. வசனத்தை வாசிங்க, வசனத்தை நம்புங்க, விசுவாசிங்க. கர்த்தர் நிச்சயம் அற்புதங்களை செய்வார். யாருக்காக? யார் ஜெபிக்கிறார்களோ, யார் என்ன கூப்பிடுகிறார்களோ அவர்களுக்காக. இது நாதிகா மட்டும் போயிட்டு ஜெபம் பண்ணி விட்டால் பத்தாது. ஒவ்வொரு நாளும் அதிகாலையும் இரவும் குடும்பமாக ஜெபம் செய்துவிட்டு நமக்கு வேண்டிக் கொண்டு இருக்கும்போது, காத்திருக்கும் போது கர்த்தர் அற்புதங்களை செய்வார். அது எந்த டவுட்டும் இல்லை. 100% நமக்காக செய்வார். என் வாழ்க்கையில் நிறைய அற்புதம் நடந்து கொண்டு உங்கள் வாழ்க்கையிலும் அற்புதங்கள் வேண்டும் என்றால் கர்த்தரை நோக்கி வாங்க. நிச்சயம் அற்புதம் பெற்றுக் கொள்வீர்கள். உங்களுக்காகவே கர்த்தர் காத்திருக்கிறார். நீங்கள் ஜெபத்தில் எவைகள் கேட்பீர்களோ அவர்களை பெற்றுக் கொள்கின்ற வசனம் சொல்கிறது. உங்கள் வீட்டுக்கு இயேசு கிறிஸ்து வர வேண்டுமா, ரட்சிக்க வேண்டுமா, உங்களை பாதுகாக்க வேண்டுமா? உங்கள் வீட்டில் துதியின் சத்தம் கேட்க வேண்டும். துதியின் சத்தம் கேட்கும் போது கர்த்தர் வாசற்பட்டு கதையை தட்டுவாரை திறந்தார். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை வெளிச்சமாக, உங்கள் வீடு வெளிச்சமாக மாறும், ஆசீர்வாதமாக இருக்கும், அற்புதங்களாக மாறும். இருட்டாக இருக்கிற உங்கள் வீடு வெளிச்சமாக மாறும். லைட்டு போடலன்னா கூட வெளிச்சமாக பிரகாசமாக இருக்கும். மற்றவர்கள் பார்க்கும்போது ஒரு வித்தியாசத்தை உணர்வார்கள். வீடு வெளிச்சமாக இருந்தது அப்படின்னு. ஏன்னா கர்த்தர் வீட்டில் பிரவேசிக்கிறார். பிரகாசமான ஒளி தேவன் அவர் இருக்கும்போது வீடு வெளிச்சமாக தான் இருக்கும். ரட்சிப்பு நமக்கு கிடைக்கும். கர்த்தருடைய விசுவாசமாக நீங்க இருக்க. உங்களுக்காகவே கர்த்தர் அனைத்தையும் செய்வார். இனிமே எனக்காக யார் இருக்காங்க நீ கவலைப்பட வேண்டாம், வருத்தப்பட வேண்டாம், அழ வேண்டாம், மற்றவரை நோக்கி போக வேண்டாம், மனுஷனை நம்ப வேண்டாம். உனக்காக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். உனக்காக அனைத்தையும் செய்வார், அற்புதங்களை செய்வார், அதிசயங்களை செய்வார். உனக்காகவே காத்திருப்பார். அவரோடு ஜபம், விசுவாசம், வசனம், இது மூணையும் நீங்க தினமும் தொடர்ந்து செய்யும் போது கர்த்தர் உனக்காக உன்னோடு என்றென்றும் சதா காலம் நினைத்திருப்பார்கள். இயேசு கிறிஸ்துக்கே மகிழ்ச்சி உண்டாவதாக. நாம் தெரிவிப்போம். கர்த்தாவே, இதோ புதிய நாளில் கூட அற்புதமான செய்தியை கொடுத்த கிருபைக்காக நன்றி கர்த்தாவே. இந்த வசனத்தின் மூலமாக, செய்தியின் மூலமாக கர்த்தாவே நீங்க முதலே பேசி அசைவாடி கர்த்தாவே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொரு மக்களுக்காக இருக்கிறது. இப்போது ஜபத்தில் கேட்கும்போது கர்த்தாவே ஒரு பிரசன்னம் ஒவ்வொருவரோடு சென்று சேரட்டும் கர்த்தாவே. நீனே ஒவ்வொருவரும் திருக்கரத்தால் தொட்டு அவர் ஆசீர்வதிக்கிறார். இதுவரை யாரெல்லாம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ, யாரெல்லாம் பட்டிருக்கிறார்களோ அவர்கள் பதில நீர் இறங்கி கர்த்தாவே. உனக்காக நான் இருக்கிறேன் வசனப்படி கேட்டு கர்த்தாவே அவர் உணர்ந்து கர்த்தாவே விசுவாசித்து அவர் அறிந்து கொள்ள முடியாது, விசுவாசிக்க முடியாது. உன்னுடைய கிருபையை அவர் புரிந்து கொள்ள முடியாது இருக்கிறது. விசுவாசமே ஒருத்தர் வைக்கிற ஜெயம் என்ற வசனத்தை கர்த்தாவே அவர் விசுவாசிக்கிறதா இருக்க முடியாது இருக்கிறது. நீர் எங்களோடு எப்போது விசேஷம் உலகில் யார் நம்மளை விட்டு போனாலும் நீர் என்னோடு இருக்கிற விசுவாசத்தை அப்படியே ஒவ்வொருவரும் அப்படிப்பட்ட விசுவாசத்தில் இருக்கும்படியாய்
ஐக்கியத்தில் ஒருபடியாக கர்த்தாவே இந்த உலகத்தில் ஒவ்வொரு மக்களுக்காக எத்தனையோ பிரச்சனைகள் எண்ணங்கள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற எத்தனையோ பேர் கர்த்தாவே நம்ம ஜெபிக்கிற கர்த்தாவே நீரே ஒவ்வொருவர்களும் இறங்கி கர்த்தாவே அவங்க விடுதலை கொடுத்து ஆசீர்வாதம் கர்த்தாவே அந்த விடுதலை கொடுங்க சாமி ஆசீர்வாதத்தை கொடுப்பீராக உங்களுடைய நாம் மகிழ்ப்பட முடியாத சந்தோஷத்தை கொடுத்தாங்க உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாவட்டம் சமர்ப்பிக்கத்தான் இதுவரை அவர் துக்கத்தோடு இருக்கலாம் இனி வரப்போ நாட்கள் சந்தோஷத்தை நிறைவாற்ற இதே துணையா இருக்க எனக்காக யாருக்காக எத்தனையோ பிரகி கொண்டிருக்கிறது ஆனால் நமக்கு உங்களுக்காக நமக்காக கர்த்தராக நீர் இருக்கிற விசுவாசத்தை நீர் அவர் செய்வார் நோக்க கூப்பிடுவதால் மக்களாய் நீ மாற்றுவதாக நீர் அப்படி பேசும் விடுதலை பெற்றிருக்காங்க இந்த மகிழ்ச்சியான நாம் மகிழ்வைக்கேன்ற போகும் ஒவ்வொரு நாளும் எல்லா தொழிலும் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார் எத்தனையோ சோதனைகள் பிரச்சனைகள் மத்தியில் கொடுத்தாரு நீரே துணையாக இருந்த எல்லாத்தையும் விடுதலை கொடுத்து அற்புதங்கள் அடையாளம் செய்யக்கூடிய தேவன் ஒருவர் மட்டுமே கற்றார் ஆசீர்வதிப்பீராக தொடர்ந்து நாங்கள் இன்னும் சிறப்பாக செய்யும்படியாக கத்தாரு வேண்டுகிறார் தொடர்ந்து மகிழ்ச்சியாக வீட்டில் இயேசு கிறிஸ்துவுக்கு ஆமென். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களுக்காக இயேசு கிறிஸ்துவின் மகிமைக்காக ஆமென். தாயையும் தந்தையையும் இழந்து யாரும் இல்லாத அனாதையாய் இருக்கிறேன் என்று கலங்குகிறீர்களோ, உனக்காக நேசிக்க ஒருவர் இருக்கிறார். இயேசு